ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கடா நட்ட நடு ஜாமத்தில் தண்ணி விட்ருவாங்களோன்னு பயந்துட்டே இருந்தாங்க. அதே மாதிரியே தண்ணி விட்டாங்க. 2:30 மணிக்கு விட்டாங்க. அப்புறம் எங்கள் ஹவுஸ் ஓனர் அக்கா என்னைய ஒரு 3:30 மணிக்கு எழுப்பி விட்டாங்க. குடிக்கிற தண்ணி வாரத்தில் ஒரு நாள் தான் வருங்க. அது எந்த நாள் வரும்னு எப்படின்னே சொல்ல முடியாதுங்க. எந்த நேரம் விடுவாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. நம்ம அந்த நேரம் தான் எழுந்திரிச்சு தண்ணி பிடிச்சிக்கணுங்க. எழுந்திரிச்சு தண்ணி பிடிக்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க. தண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கினா கூட தூக்கமும் வராதுங்க. அந்த தூக்கம் வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 மணி ஆயிருங்க. அப்படியே நம்ம முழிச்சுக்கிட்டே வேலை பார்த்துட்டே இருந்தாலும் நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கம்பெனியில் போய் வேலை செய்யணுங்க. நம்ம அந்த உடம்பு நம்மளுக்கு ரொம்ப டயர்டாயிருங்க. அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் தூங்கி தான் ஆகணும். கமெண்ட்டில் ஈஸ்வரேக்கான்னு ஒரு அக்கா ரொம்ப நாளாக லெமன் சாதம் செஞ்சு காட்டுமா சசி அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த அக்காவுக்காகவே இன்றைக்கி நான் லெமன் சாதம் செஞ்சேங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் கடலப்பருப்பு லேசாக செவந்தோடனே பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்புத்தூள், அப்புறம் நம்ம லெமன் புழிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லெமன் எடுத்து ஊற்றிட்டு உடனே அந்த சூடு ஏறினோடனே உடனே ஆஃப் பண்ணிட்டாங்க அடுப்பை. அப்புறம் சாதத்தில் போட்டு கிளறினோடனே இன்றைக்கி லெமன் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு அது மாதிரி காரமாக வச்சா நல்லாயிருக்குங்க. ஆனால் எனக்கு இன்றைக்கி கம்பெனிக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால் பக்கத்து அடுப்பில் முட்டையை மட்டும் ஒன்று வேக வச்சு முட்டை மட்டும் எடுத்து வச்சுட்டேங்க. இதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு லஞ்சு.